விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் அனைத்து ஒப்புகைச் சீட்டுகளையும் பதிவான வாக்குகளுடன் சரிபார்க்க கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் வாக்குச்சீட்டு நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளையும் விவிபேட் இயந்திரத்தின் ஒப்புகைச் சீட்டுகளையும் 100% சரிபார்க்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இதில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் குறித்து உச்சநீதிமன்றம் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இந்நிலையில் விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதே சமயம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் சின்னங்களை சீல் வைக்க உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 45 நாட்களுக்கு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. மேலும் தேர்தலில் 2வது மற்றும் 3வது இடம் பிடித்த வேட்பாளர்கள் கோரிக்கை வைத்தால் வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டுகளில் 5% ஆய்வு செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 7 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை வைத்தால் மட்டுமே ஆய்வு செய்ய முடியும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்கான செலவும் வேட்பாளரிடமிருந்து பெறப்படும் என்று கூறிய உச்சநீதிமன்றம் பிழை ஏற்பட்டிருப்பது உறுதியானால் அந்த தொகை திருப்பித் தரப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஒரு அமைப்பை கண்மூடித்தனமாக சந்தேகப்படுவது தேவையற்ற யூகங்களை வளர்க்கும் என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் வாக்குச்சீட்டு நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். ஐசிஐசிஐ வங்கியின் மொபைல் செயலில் ஏற்பட்ட சேவை குறைபாடு காரணமாக 17,000 கிரெடிட் கார்டுகளின் சேவையை வங்கி நிர்வாகம் முடக்கியுள்ளது. ஐசிஐசிஐ வங்கியின் மொபைல் பேங்கிங் செயலியான iMobile Payவில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக வாடிக்கையாளர் ஒருவர் மற்ற வாடிக்கையாளரின் சில கிரெடிட் கார்டு விவரங்களை பார்க்க முடிவதாகவும் புகார் எழுந்தது. குறிப்பாக கிரெடிட் கார்டு எண், காலாவதியாகக்கூடிய தேதி மற்றும் CVV உள்ளிட்டவை மொபைல் செயலியில் மற்றவர்களுக்கு தெரிவதாகவும் அதன் மூலமாக மற்றவர்களின் கணக்கில் சர்வதேச பரிவர்த்தனையை கூட மேற்கொள்ள முடியும் என்றும் புகார்கள் எழுந்தன. ஏராளமான பயனாளர்களிடமிருந்து புகார்கள் வந்திருந்த நிலையில் சிக்கலை சரி செய்வதற்கான பணிகளில் ஐசிஐசிஐ நிர்வாகம் களமிறங்கியுள்ளது. அந்த வகையில் புதிதாக வழங்கப்பட்ட 17,000 கிரெடிட் கார்டுகளின் சேவையை வங்கி நிர்வாகம் அதிரடியாக முடக்கியுள்ளது. அதே நேரம் எந்தவிதமான பண மோசடியும் நடந்ததாக புகார் வரவில்லை என்று தெரிவித்திருக்கூடிய வங்கி நிர்வாகம் ஒருவேளை பணத்தை இழந்திருந்தால் வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கிய பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அருப்புக்கோட்டையில் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்த நிர்மலா தேவி 2018ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அளித்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் நிர்மலா தேவிக்கு உடந்தையாக இருந்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். சாட்சியிடம் விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் முதற்கட்டமாக 1160 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் 2ஆம் கட்டமாக 200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தனர். வழக்கில் உள்ள சாட்சியங்களிடம் விசாரணை